த்ரோட்டா வரும்னு சொல்லி கூப்பிட்டு 2 டேஸ் 3 டேஸ் மட்டும் ஷூட் எடுத்துட்டுலாம் விட்டுருக்காங்க. நாங்க என்னன்னா ஆசையில போயிடுவோம். ஏய் நம்ம ரெகுலரா வரப்போறோம். ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு ஜாலில அப்படி போயிடுவோம் நாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுறமா அதிகமா வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரீசெண்ட் டைம்ல பார்த்த மாதிரி இருக்கு. சீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் பெண்களுக்கு கேட்குற மாதிரி இப்போ ஆண்களுக்கும் இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், மச்சான் இந்த மாதிரி சீரியல் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று வந்துச்சு, மூவி வந்துச்சு, இந்த மாதிரி கேட்குறாங்க. பெண்ணுனா கிளாமரா நடிச்சாதான் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்களா? பொண்ணுங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போனாலும் பசங்க பார்ப்பாங்க, ஃபுல்லா ஓப்பன்ல காமிச்சாலுமே பசங்க பார்ப்பாங்க. தமன்னா மேம் எடுத்துக்கோங்க, அவங்க ஐட்டம் சாங்ஸ் நிறைய பண்றாங்க, ஸ்லீவ்லெஸ் போடுறாங்க, தொப்புள் தெரியிற மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க, ஓப்பனா வர மாதிரி ஸ்கர்ட் போடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணும்போது யாருமே எதுவுமே சொல்றது இல்லை. கேரக்டர் வந்து இப்படி பேக்ரவுண்ட்ல நடிக்கிறவங்கள்ட்ட பேங்க் டான்சர் ஆகட்டும், இந்த சீரியல்ல சின்ன சின்ன ஒரு மூமெண்ட்டுக்காகவும் டைலாக்காகவும் வரவங்களாகட்டும், நாங்க அடுத்து பார்க்கும்போது அவங்களாம் எங்க போறாங்க அப்படின்னு நாங்க கேள்விக்குறியா தான் இருக்கவங்க. லைக் தொடர்ந்து ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அடா வேணாம்டா இந்த குட்டி சீனுக்காக தான் என்னோட லைஃபே நான் வந்து இது பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க அப்படியே ஸ்டாப் ஆறாங்களான்னு எங்களுக்கு காரணம் தெரியல. ஆனா நாங்க நிறைய சீரியல் பார்த்துட்டு இந்த கேரக்டர்லாம் இப்ப எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். மூவிலயே அப்படி சில கேரக்டர் இருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் அவங்க வந்து அதோட ஸ்டாப் பண்ணி போறதுக்கு ரீசன் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ என்னவா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சேலரி வந்து பர் டே 500 தான் குடுப்பாங்க. ஸோ அது அவங்க கன்வின்ஸ்க்கே பத்துமோன்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு சீனாவது வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்ல இருந்துலாம் டிராவல் பண்ணி வருவாங்க. அதுக்கப்புறம் நெறைய பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அவங்கள பேசுற அளவுக்கு சொல்லிக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து எப்படி சொல்றது? இப்ப என்ன வந்து நான் இப்ப கொஞ்சம் குரோத் ஆனதுனால, என்ன வந்து இன்டர்வியூ எடுக்குறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நானுமே வந்துட்டு எப்படி சொல்றது? த்ரோட்டா வரும்னு சொல்லி கூப்ட்டு 2 டேஸ் 3 டேஸ் மட்டும் ஷூட் எடுத்துட்டுலாம் விட்டுருக்காங்க. நாங்க என்னன்னா ஆசையில போயிடுவோம். ஏய் நம்ம ரெகுலரா வரப்போறோம். ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு ஜாலில அப்படி போயிடுவோம் நாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூப்பிடுறமா மேனேஜர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து அகைன் அகைன் கேட்க ஒரு மாதிரி இருக்கும். டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அப்டின்ட்டு. சரி நமக்கு அடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். அப்ப பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லி விட்டுருவோம். பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்ல லாங்ல இருந்து வர்றது ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல நம்ம இவ்ளோ பண்ணியும் நம்ம ரீச் ஆகல. அது எதுக்கு போயிட்டு அப்டின்னு இருக்கலாம். வாட்டெவர் எல்லா ஆமா. ரீசனுமே இருக்கு. மேம் இப்ப ரீல்ஸ் கன்டென்ட்ட பத்தி எல்லாருக்கும் இப்ப ரீசென்ட்டா ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆமா. ஸோ இவ்ளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். ஆனா நம்மளுக்கு லைக் நம்ம ஒரு 4 பேத்துக்கு தான் நம்ம தெரியிறோம். ஆனா ரீல்ஸ் போட்டு ஃபேம் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. என்னடா அவன் நடிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்து, ச்சே இவனுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சுச்சுன்னு சொல்லி நெறைய பேத்த பார்த்துருப்போம். அப்படி அந்த மூவ்மெண்ட்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி மேம் இருக்கும்? ஆக்சுவலி என்னன்னா, அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ அவங்க இவ்ளோ செலவு பண்ணி ஒரு லொகேஷன் பார்த்து, ஒரு கேமராமேன் வச்சு, அவங்க அவ்ளோ ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்து, அவங்க அப்லோட் பண்ணி, அவங்களுக்கு வந்து அது நல்ல ரீச் கிடைச்சதுன்னா, அவங்க ஃபெமிலியர் ஆவாங்க. ரீச்சே கிடைக்கல அப்டின்னாக்கா, அது ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. விடாமுயற்சி. அவங்க விடாம அத ஃபாலோ பண்ணி, அவங்க பண்ணிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கே பாராட்டலாம். ஏன்னா, அவங்க வர்றதுல தப்பே இல்ல. எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் இல்லையா? நான் நடிக்கணும், நான் ஸ்க்ரீன்ல வரணும். அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நல்ல விஷயம் தானே! ஸோ அவங்கள தப்பா பேச வேணாம். அவங்க ஏதா ஒண்ணு பண்றாங்க. அது காமெடியா இருக்கட்டும், இல்ல வந்து ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல சாங்ஸா இருக்கட்டும். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல நெறைய பேர் வந்து ரீகிரியேட் சாங்ஸ் நெறைய ஆமா. பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேம் காஸ்டியூம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்ளோ செலவாகும் இல்லையா? ஸோ அது ஓடும்னு நெனச்சு போடுறது கிடையாது. அது ஓடுமோ ஓடாதோ! ஆனா அவங்க போடுறாங்க பார்த்தீங்களா? ரீச் கிடைக்குது இல்லையா? ஸோ அதான் விஷயம். அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சு பண்ணட்டும். இப்ப எவ்ளோ பேர் வளர்ந்து வந்திருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காங்க, வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மூவி பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கிற ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் தான். ஓகே. ஆ இந்த கொஸ்டின் வந்து நெறைய பேருக்கு வந்து நெறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. லைக் நெறைய பெண்களா பொறுத்தவரைக்கும் இப்ப ரீசென்ட்டா வந்து நம்ம இருக்கிற டெலிவிஷன் இதுல வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல யாருக்காச்சும் இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கும்போது, இந்த கரண்ட் இதுல எங்கேயோ ஒரு விஷயம் நடந்திருக்கும்.
இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டதுல மூவில வர்றது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த சீரியல் ஆக்டர்ஸ் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறக்கும் லைக் நமக்கு வந்துட்டு இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படி என் கரியரா லைக் நான் சீரியல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் பர்சனுக்கு வந்து அதிகமா வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரீசெண்ட் டைம்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ உண்மையாலுமே அப்படி வந்து மூவியை தாண்டி சீரியல் ஆக்டர்ஸ்க்கு வந்து நிறைய இடத்துல அப்படி வருதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ம். இந்த இண்டஸ்ட்ரிய புரிஞ்சுக்கிட்டது 10 இயர்ஸ். ம்ஹ்ம். ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு வந்து சீரியல் அட்ஜஸ்ட்மென்ட் கேட்பாங்களான்றது சத்தியமா எனக்கு தெரியல. பட் வந்து நான் ரெஃபரன்ஸ்ல வந்திருக்கேன். ஸோ என்கிட்ட அந்த மாரி டாக் யாருமே பேசினதில்ல. ஏன்னா நான் ரொம்ப ஜாலியா பேசுற கேரக்டர். எல்லார் கூடயும் உடனே க்ளோஸ் ம். ஆயிடுவேன், அடாப்ட் ஆயிடுவேன். வா மச்சான், போ மச்சான் அப்படிதான் பேசிப்போம். ஆனா மூவில இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மூவில வந்து கேட்டிருக்கிற இடத்துக்கு நான் போனது ம். கிடையாது. நான் விசாரிச்சுட்டு தான் போவேன். ஸோ அந்த மாதிரி ஃபோன்லயே கேட்டுப்பேன். எதுவும் இல்ல அப்டின்னா தான் நான் ஆடிஷனே போவேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முன்னலாம் வந்து பாய்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வாங்கிட்டு நடிக்க வைப்பாங்க. ஆசையில பசங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு கடன் உடன வாங்கி போய் பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு கேட்கிற மாதிரி இப்ப ஆண்களுக்கும் இருக்கு ம். அப்டின்றது வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். மச்சான் இந்த மாரி சீரியல் ப்ராஜெக்ட்ஸ் ஒண்ணு வந்துச்சு. மூவி வந்துச்சு. இந்த மாரி கேட்கறாங்க அப்டின்னு எனக்கு எப்படின்னா எனக்கு ஜென்ஸே அவங்க கிட்ட ஜென்ஸியே ம். அட்ஜஸ்ட்மென்ட் கேட்கறாங்கன்னு என்னடா சொல்ற? எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏய் நிஜமா இந்த மாரிலாம் கேட்கறாங்களே! சும்மா விளையாடாத, பொய் சொல்லாத அப்டிலாம் சொன்னேன். ஏய் இல்ல மச்சான் நிஜமாவே தான்டி அப்டின்னு சொல்லும்போது, எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஷாக்கிங்கா இருந்தது. அப்புறம் தான் எனக்கு வந்து பொண்ணுங்க, பசங்க எல்லாம் நெறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி நான் சொன்ன ஒரே விஷயம் எதா இருந்தாலும் விசாரிச்சுட்டு போயிட்டு தெளிவா பண்ணுங்க. உண்மையா நமக்கான ஒரு கேரக்டர் நம்ம ஆப்ட்டா இருப்போம் அப்டின்னு ம். சொல்லுவாங்க ம். பார்த்தீங்களா? நீங்க தான் பண்ணணும். நீங்க இந்த ஸ்டோரிக்கு வந்து கரெக்ட்டா இருப்பீங்க. அப்டி சொன்னா நீ போ. நீ அதுவரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இரு. அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பசங்களுக்குமே இப்ப கேட்கறாங்கன்றாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு கேட்கும்போதே. நான் வந்து ரீசென்ட் டைம்ல ஒருத்தவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தேன். ஓகே. அவங்க வந்துட்டு லைக் அவங்களும் ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் தான். ஓகே. அவங்க சொன்னம்போது எனக்கு இந்த விஷயம் வந்து லைக் எனக்கே வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. அவங்க சொன்ன ஒரு பர்ட்டிகுலரான ரீசன் என்னன்னா, அ கிளாமரா நடிச்சா தான் நான் ஆடியன்ஸுக்கு தெரியிறேன். ம். லைக் நான் கிளாமரா இருந்தா தான் மக்களுக்கு தெரிவேன். நான் நார்மலா வந்து ஃபுல்லா நான் கவர் பண்ணி நடிச்சேன்னா, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு என் ஃபேம் வேணும். அதுக்கு நான் என்ன குடுக்குறோமோ, இதனால எனக்கு காசு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே பெண்ணுனா கிளாமரா நடிச்சா தான் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ம். பொண்ணுங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போனாலும் பசங்க பார்ப்பாங்க. ஃபுல்லா ஓப்பன்ல காமிச்சாலுமே பசங்க பார்ப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினி இண்டஸ்ட்ரியில நான் புரிஞ்சுட்டது என்னன்னா, நமக்கு எந்த கேரக்டர் குடுத்தாலும் நடிக்கணுன்ற ஒரு ம். வெறி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இப்போ எப்படி சொல்றது? ஆம் எனி கேரக்டர்ஸ் குடுக்குறதும், கிளாமர் குடுக்குறது இப்போ ஒரு சாங் வந்து கிளாமர் பண்றாங்கன்னா, இப்ப ஹீரோயினே வந்து எடுத்துக்கோங்களேன். இப்ப தமன்னா மேம் எடுத்துக்கோங்க. அவங்க ஐட்டம் சாங்ஸ் நெறைய பண்றாங்க. செப்பரேட்டாவும் பண்றாங்க. மூவிலயும் பண்றாங்க. ம். அவங்களோட மூவியா இருந்தாலும் பண்றாங்க. ஓகேவா? இப்ப ஸ்லீவ்லெஸ் போடுறாங்க. தொப்புள் தெரியிற மாரி ட்ரெஸ் பண்றாங்க. ஷார்ட்ஸ் போடுறாங்க. ஓப்பனா வர மாரி ஸ்கர்ட் போடுறாங்க. ஸோ அவங்கலாம் பண்ணும்போது யாருமே எதுவுமே சொல்றதில்ல. இப்போ ஒரு இப்ப மஸ்காரா எடுத்துக்கோங்களேன். அந்த பொண்ணு செப்பரேட்டா அந்த சாங்க்கு பண்ணாங்க. அது ரசிச்சு தான் பார்த்தாங்க. ஆனா, ம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவ்வளவா எதுவும் பண்ணல. பண்ணதும் வெளியில எதுவுமே தெரியல. பேசப்படுற மாரி இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த கேரக்டர் புடிச்சிருந்தா நீங்க பண்ணுங்க. சில பேர் டிபெண்ட்ஸ். என்னன்னா, எனக்கு இதுதான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் எதுவா இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் தான். ஸோ, இப்போ நம்மளுக்கு அ சில படத்துலலாம் வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா கூட சில பொண்ணுங்கள வந்து நம்ப விஜய் ஆண்டனி சார் கூட வச்சு எடுத்த படத்துல வந்து ரேப் சீன்லாம் நெறைய வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. காலேஜ் ம். ஸ்டூடண்ட்ஸே. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட். அது ஸ்கிரிப்ட்னா ஸ்கிரிப்ட்டா பாருங்க. அது ஏன் வந்து நீங்க தப்பா பேசுறீங்க? அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். இல்ல இப்போ வந்துட்டு ஸ்கிரிப்ட்ட தாண்டி நடிக்கிறவங்களையே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் நான் கிளாமரா நடிச்சுக்கிறேன். அப்பதான் நான் ஆடியன்ஸ்க்கு தெரிவேன். அந்த மாரி ஒரு அது மித்தான விஷயங்களா? இல்ல வந்துட்டு அதுதான் உண்மையா? அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப எப்படி நான் சொல்லணும்னா, இப்ப சீரியல் எடுத்துட்டா கம்பல்சரி எல்லாருமே சாரி தான் கட்டணும். அந்த காலத்துல நம்ம சீரியல பார்த்து எல்லாரும் வந்து அந்த சாரியே வந்து ஒரு அழகா கட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு அம்மாங்களுக்குலாம் தெரியும். ஸோ இப்ப இருக்க சீரியல பார்த்தா, கொஞ்சம் அது கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கட்டுறாங்க. ஆனா சாரி சாரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சோ நம்ம ஆடைகள் மாத்த தான் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல வந்து அதிகமா தெரிவோம். அப்படின்னு ஒரு கூற்று வந்து எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ சீரியல் எடுத்துட்டீங்கன்னா, ஹீரோயின் வந்து சிம்பிளா ம். காட்டுவாங்க. நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப ரிச்சா காட்டுவாங்க. இப்போ வந்து அவங்களும் ரீச் ஆவாங்க, இவங்களும் ரீச் ஆவாங்க. பட் இப்போ வந்து நெகட்டிவ் ரோல் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னலாம் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட ம். மாட்டாங்க. இப்ப கரண்ட்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. அத அவங்க வியர் பண்றாங்க. அவ்வளதான். சில சேனல்ஸ்ல அலோ பண்ணுவாங்க. சில சீரியல்ஸ்ல அலோ பண்ணுவாங்க. இப்ப எனக்குமே வந்து மருமகள் சீரியல்ஸ்ல வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லீவ்லெஸ் மட்டும் தாங்க வச்சிருக்கேன்னு, இல்ல மேம் கம்பல்சரி ஸ்லீவ் போட்டே ஆகணும் அப்டின்ட்டாங்க. வேற வழி ம். இல்ல நான் ஸ்லீவ் போட்டுட்டு தான் பண்றேன். ஸோ இதுக்காக நான் போய் இப்போ ப்ளவுஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்ப நம்மளுக்கு சாரிய விட ப்ளவுஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. நம்ம என்ன ரோல் பண்ணாலுமே, நமக்கு எந்த மாரி ட்ரெஸ் கோட் குடுக்குறாங்களோ அந்த மாரி பண்ணலாம். கண்டிப்பா.